ஜோதிமணி சேனியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது மகர ராசி. ஏற்கனவே மகர ராசிக்கு நம்ம ரொம்ப வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த மகர ராசி அன்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, சாமி கோச்சார பலன் நீங்க அதிகமா சொல்றீங்க, தப்பில்லை. ஆனா இந்த கோச்சார பலன் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டார். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னுமே நமக்கு தெரியாது. எல்லா ஜோசியருக்கும் எல்லா யூடியூப்ல போறவங்களுக்கும் இதுதான் நிலைமை. கோச்சாரப்படி ஒரு பொதுவான ஒரு பலனைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஜாதகத்துல அது பலன் கொடுக்குமா பலன் கொடுக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா, இல்ல திசா புத்தி யோகமா இருக்கா பாவமா இருக்கா, இதை ஒரு முறை நம்ம ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இருந்தாலுங்க இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, சனி பகவான் மார்ச் 29, 2025 படி சரிங்களா மாற இருக்கார் மீன ராசிக்கு. அதாவது கும்ப ராசி வந்து மீன ராசிக்கு மாறும்போது மகர ராசிக்கு முழுமையாக விடுதலை பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த விடுதலை பெறக்கூடிய ராசி எப்படிப்பட்ட பலனை பெறப்போது, எந்தெந்த விஷயத்தில் இந்த சனி பகவானுடைய பார்வையால் நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடக்க போகுது அப்படிங்கிறது முதல்ல நம்ம என்ன செய்யலாம், ஒரு ராசி கட்டத்தை நம்ம போடலாம். இன்னும் விளக்கமா சொல்லும் போது இந்த ராசி கட்டம் போட்டு சொன்னோம் அப்படின்னா எளிமையா புரியும், அவ்வளவுதான். இது வந்து நம்ம ராசி கட்டத்தை மட்டுமே போடுறோம். இது கோச்சார கட்டம், கோச்சாரத்துல இருக்கிற ராசி கட்டம். உங்களுடைய ராசி கட்டத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்க உங்க ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த கொடுத்தால் மட்டுமே தான் இந்த கோச்சார பலனுக்கும் வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையும் திசாபுத்தியும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்க எல்லாருக்கும் தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி. இந்த 12 ராசியில இப்ப இந்த மார்ச் 29 வரைக்கும் 2020 இங்கதான் சனி பகவான் இருக்காரு. மார்ச் 20க்கு மேல இங்க மாறிட்டான்னு வச்சுக்கிறோங்க. இது மீன ராசி. இந்த மீன ராசியில சனி பகவான் மாறிட்டார், சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. இது மகர ராசி, மகரம் சரிங்களா, பதத்தை போட்டு இது மகர ராசி. இப்ப இந்த ராசிக்கு சனியுடைய 7.5 காலங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ராசி ஃப்ரீயா ஆயிடுச்சு. இந்த இடத்துல சனியோடைய பாதிப்பு எங்கேயுமே இல்லை. ஆனா அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது, இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு, எதுலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு யோகம் கிடைக்க போகுது, அந்த யோகத்தை முயற்சி பண்ணி பெறதுக்கு என்ன வழி. அதாவது ஒரு யோகம் இருக்கும்போது நம்ம வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா அந்த யோகம் வேலை செய்யாது. நம்ம முயற்சி பண்ணணும். இப்ப பஸ் எப்பயுமே 7:30 மணிக்கு வரும். ஒரு பஸ் 7:30 மணிக்கு நம்ம வேலைக்கு போறோம், அந்த 7:30 மணிக்கு தான் வரும். நம்ம எவ்வளவு சீக்கிரமா கிளம்பி அந்த 7:30 மணி டயத்தை பிடிக்கிறோம். இதான் நல்ல நேரம். இதான் உதாரணத்துக்கு நம்ம வாட்டில பையன் இருக்கலாம், நம்ம போற நேரத்துக்கு அந்த 7:30 மணி 8:30 மணிக்கே வரும் அப்படின்னு நினைச்சா வராது. அது 7:30 மணிக்கு தான் வரும். நம்ம முயற்சி எடுத்து அந்த டயத்துக்கு நம்ம போய் நின்றால் மட்டுமே தான் யோகத்தை அடைய முடியும். ஆனா முயற்சி செய்யணும் அப்படிங்கறத சொல்ல வர்றேன். இப்போ இந்த சனிக்கு 3 பார்வைங்க, 1, 2, 3. இது 3வது பார்வை ரிஷபத்தின் மேல விழுது வச்சுக்கிறோங்க, பாத்துக்கிறோம். இது 3வது பார்வை. அடுத்து சனி பகவானுக்கு 7வது பார்வை ஒண்ணு இருக்கு. இது எல்லா கிரகத்துக்கும் உள்ளதான். இது 7வது பார்வை. இது 7வது பார்வை கன்னி ராசியை பார்க்கிறது. இது ரிஷபம், இது கன்னி. அடுத்து 10வது பார்வையும் உண்டு சனி பகவானுக்கு. 7, 8, 9, 10. 10வது பார்வை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கிறோம். இது தனுசு. இப்ப சனி பகவான் 3வது பார்வையா ரிஷபத்தையும் 7வது பார்வையா கன்னியையும் 10வது பார்வையா தனுசு ராசியும் பார்க்கிறார். இந்த பார்வை மகர ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும். சனி விலகிட்டாரே, எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படி மட்டும் நினைச்சிடக்கூடாது.
எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ உங்க ராசியில இருந்து எண்ணிக்கிறோம். இது ராசியா இருந்தாலும் பொருந்தும், லக்கணமா இருந்தாலும் பொருந்தும். ஒருத்தர் சொல்லுவார், மகர ராசிக்கு நடக்கிறது போல எனக்கு நடக்குதியா? உங்களுக்கு மகர லக்கணமா இருக்கும், இல்லைன்னா ஒவ்வொரு திசை நடக்குமோ திசை மகர ராசியில இருந்து நடத்துற திசையா கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த ராசி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ராசி உங்களுக்கு எத்தனாவது வீடாக இருந்தாலும் சரி, எத்தனாவது பலத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அது தீமை பலனை கொடுக்குதா நன்மை பலனை கொடுக்குதான்னு திசா புத்தியை பொறுத்து நடக்கும். இருந்தாலும் இதோடைய தாக்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, 1 2 3வது பறவை ரிஷபத்தை பாக்குது. மகரத்துல இருந்து 1 2 3 4 5. இந்த 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானத்தையும் குறிக்கும், பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கும். பஞ்சமஸ்தானம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம கவனமா எங்கே இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்காக, ஒரு குலதெய்வ வழிபாடுனா சொந்த பந்தம் எல்லாருமே சேர்ந்து போவோம், பங்காளிகள்லாம் சேர்ந்து போய் வழிபடக்கூடியது குலதெய்வம். அப்படி போகும்போது சில இடங்கள்ல பிரச்சனைகள் வருது இல்லையா? சாமி கும்பிட போனதுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, இவங்க கோச்சுக்கு போயிட்டாங்க, அவங்க சாமி கும்பிடல, இப்படியெல்லாம் சில இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பார்வைதான் அந்த பூர்வ புண்ணியத்தில். அதே போல உங்க குடும்பத்துல சிறு சிறு வாக்குவாதங்களால அண்ணன் தம்பிக்கு இடையில சிறு சிறு பிரச்சனைகள் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, இது வராம இருக்கணுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இல்ல அப்படின்னா உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல போய் வெள்ளிக்கிழமை ஒரு 5 வாரம் நல்ல ஒரு நெய் தீபம் போட்டு, ஒரு அகல் நல்ல பெரிய ஒரு 1/2 மணி நேரம் எரியிற மாதிரி ஒரு அகல்ல நெய் தீபம் போட்டு துளசி மாலையால அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும். 5 வாரம் பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை. இதோடைய தாக்கம் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு தராது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவானுடைய 7வது பார்வை மகர ராசிக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்குது அப்படின்னா, 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9 பாக்கியஸ்தானம். இது முக்கியமான ஒரு ஸ்தானம். பெண்களுக்கு இது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், ஆண்களுக்கும் பாக்கியஸ்தானம், தந்தை வழி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப நீங்க தந்தை வழி சொத்து ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதை நீங்க சரியான முறையில கையாள வேண்டும். 2வதாக நீங்க குழந்தைகள் மீது, இந்த மகர ராசி அன்பர்கள் உங்க குழந்தைய படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய படிப்பு தன்மை கொஞ்சம் மந்த நிலை உருவாகி மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதால நீங்க மன கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? குழந்தைகளுடைய கல்வி தானே முக்கியம், மற்ற விஷயம் அப்படி இருந்துட்டு போகுது. ஆனா குழந்தைகளுடைய கல்வி நல்லா இருக்கணும், நல்ல அறிவாற்றலோட நல்லா படிக்கணும், சேட்டைகள் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நேரங்கள்ல தான் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி சும்மா ஏதாவது விளையாடுவாங்க, யாருக்காவது அடிபட்டுரும், இவர் மேல பழி வரும். இதால அவங்க பெத்தவங்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது இல்லையா? இது போல உள்ள விஷயங்கள் பார்வை படும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் மன கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு இந்த பார்வை சொல்லுது. அப்ப இது வராம இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமை நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய புத பகவானுக்கு அந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமான் இருந்தார் அப்படின்னா, விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூர தேங்காய், சனிக்கிழமையில நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய புத பகவானுக்கு பச்சை கலர் வஸ்திரம் ஒரு 1/2 மீட்டர் 1 மீட்டர் அங்க உள்ள விக்கிற சாமி சிலையை பொறுத்து அவருக்கு வாங்கி கட்டி ஒரு பால விஷயம் பண்ணிட்டு வாங்கி கட்டிடும். இது ஒரு 5 வாரம் இல்லை 7 வாரம் செஞ்சுவாங்க. இதோடைய தாக்கம், அதாவது உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய அந்த பார்வை நற்பலனாக, அதை கஷ்டம் தராது, அந்த பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வரலாம். சரிங்களா? அடுத்த பார்வையை பத்தி அப்படின்னா, 10வது பார்வை இல்லையா, மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க. தூக்கத்தின் மீது தொந்தரவு ஏற்படும், பலவிதமான குழப்பங்கள், ஏதோ இனம் பிரியாத ஒரு குழப்பம். அதே போல என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாடு பயணம், தொழில் வெளிநாடு போக வர ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அங்கே தடை ஏற்படும். அதே போல வாகனங்கள்ல ஒரு வாகனம் புதுசா வாங்குறோம் அப்படின்னா அந்த வாகனத்துல சிறு சிறு பிரச்சனைகள், அதால சிறு விரயங்கள் ஏற்படும்.
வாகனத்திலையும் கொஞ்சம் டூ வீலர்ல போறவங்க கொஞ்சம் இரவு நேர பயணத்தை ரத்து செய்து கொள்வது அவசியம், ரொம்ப தூர பயணமாக இருந்தால். அப்ப இதோடைய தாக்கம் இது வேலை செய்யுத. இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை முடிஞ்சால் தினமும் கூட சாப்பாடு வாங்கி கொடுங்க, அன்னம் கொடுங்க. இது எத்தனை வாரம் அப்படிலாம் கிடையாது, உங்களால முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வியாழக்கிழமை கூட செஞ்சா கூட பிரச்சனை இல்லை. இந்த கொடுக்கக்கூடிய அன்னம் இந்த பார்வையினுடைய சில தாக்கங்களை உங்களுக்கு சரி செய்யும். தர்மம் தலைகாக்கும் சொல்றோம் இல்லையா, அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வழிமுறைகள் நீங்க செய்து வந்தால் மகர ராசி என்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் கொடுக்கும். சொல்லுவாங்க மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி போயிட்டாரு, முன்னேற்றம் உண்டு. ஆனா முன்னேற்றம் இருந்தாலும் 12 ராசிகளை வச்சுதானே நம்ம இயக்க போறோம். அப்படிப்பட்ட ராசிகளுக்கு சனி பார்வைப்படும் போது அந்தந்த இடங்கள் உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கும், பெரிய அளவுல இருக்காது. இந்த 7.5 வருஷம் பட்ட கஷ்டத்தை விட இனிமே கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டம் வராது. இனிமே வராமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோல இப்படிப்பட்ட ஒரு பதிவை நான் பதிவிடுகிறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.